பேசுவாருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? பேசுவாரு. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. அது சாரி சாரி, நான் டீ போடுவேங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அதான் ஆப்பச்சட்டியை வச்சுட்டேனே, அப்புறம் என்ன? ஆப்பச்சட்டியில் தண்ணி ஊத்தி நாட்டு சக்கரை நல்லா போட்டு. ஐயோ, இது என்ன சட்டமன்றமா பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு? இது எனவே பேசுவோம். நானே பாருங்க மறந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். ஆப்பச்சட்டியில தண்ணி ஊத்தி நாட்டு சர்க்கரைய நல்லா போட்டு டீ தூளும் போட்டு கொதிக்க வச்சா ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒவ்வொரு கார் கிடைக்கும். அவருக்கு ஒரு உதவியாளரும் சேர்த்து கிடைக்கும். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டேன்னு விஜய் கூவ அப்படியே கோரஸா கூவனாங்க பாருங்க. நேத்து சட்டமன்றதுல அப்படியே கூடவே கோரஸா கூவனாங்க பாருங்க. 233 பேரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட தொடமாட்டோம். ஆனா காரு கேட்போம், உதவியாளர் கேட்போம். சரி, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இங்க இருக்க கடனை எப்படி அடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிளுங்க. சிஎம் விஜயை யாராவது புகழ்ந்து பேசுனீங்க, புகழ் டாக்ஸ் போட்டுடலாம். புகழ் டாக்ஸ் வெறும் 18% போட்டு பாருங்களேன். மாசம் 10 லட்சம் கோடி வருதுங்க. ஓவரா புகழறாங்க. அசிங்கமா, கேவலமா, கேனத்தனமா, சம்பந்தமே இல்லாம புகழறாங்க. அவங்களுக்கு நம்ம டாக்ஸ் போட்டுடலாம். அப்படி நீங்க டாக்ஸ் போட்டாலும் அவங்க டாக்ஸ் கட்டிட்டு வந்து புகழ்வாங்க. அப்படி புகழறவங்க கிட்ட நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா இந்தியாவுடைய கடனவே அடைச்சிடலாமுங்க. 300 லட்சம் கோடியில சாதாரண விஷயம். இன்னொரு 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தாருன்னு வைங்களேன், அமெரிக்காவோட கடனை அடைச்சு அமெரிக்காவை நம்ம வாங்கிடலாம். தமிழ்நாடு அமெரிக்காவை விலை கொடுத்து வாங்கி தன்னோடு இணைத்து கொண்டது. இத்தனை புகழுக்கும் காரணம் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஏங்க இதுக்கு ஏதாவது டாக்ஸ் கீட்ஸ் போட்டு விட்டுறாதீங்க. நான் வஞ்ச புகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறேன்.